அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமான மேரியோ அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய நான் மார்க்கெட்ல ஒரு புது வகையான ட்ரக் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அந்த ட்ரக் மூலமா மனுஷங்களோட ஒரு 3 எமோஷன்ஸ் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன எமோஷன்ஸ் அண்ட் இந்த பிரச்சனைக்குள்ள ஒரு பெரிய ஆக்டர்ஸ் மாட்டிக்கிறாங்க. அதுக்கான காரணமும் என்னன்னு சொல்றதா இந்த படத்தோட மினி கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 2 கேரக்டர் நமக்கு காமிக்கிறாங்க. 2 பேருமே பெரிய கேங்ஸ்டர்னு சொல்லலாம். முதல் ஆள் பேர் பாப் மர்லி அப்படின்றது. அண்ட் அவர் கூட இருக்க ஜோரா அப்படின்ற மாதிரி இன்னொரு கேரக்டர் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த பாப் மர்லி இருக்கார் இல்லையா, அவர் இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஃபேமஸா இருக்க ஹெபா பட்டேல் அப்படின்ற ஒரு ஹீரோயின். ரொம்ப அளவு கடந்த முறையில காதலிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கா. இவருக்கு எதிரியா இருக்கிறது அக்பர், அதாவது குலாம் அக்பர் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் யார் அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு ரிவீல் பண்ணாம இவங்க 2 பேருமே வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு நபர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரும் 6 மாசம் ஆயிடுச்சு, நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியதா அந்த ப்ராடக்ட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது இப்ப டெஸ்டிங் கட்டத்துல இருக்கு, அது சரியானது உன்னோட கைக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி அவனை அனுப்பி வைக்கும் போதுதான் இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ப்ராடக்டை இவங்க கொடுத்த சயின்டிஸ்ட் ரெடி பண்ணல அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் நாசால வேலை செஞ்ச ஒரு நபர் வெக்கேஷனுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பிளானை போட்டு அவரை கடத்துறாங்க. அவர் மூலமா ஒரு பெரிய ட்ரக் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இப்படின்னு ஒரு 6 மாசம் ஓடி போயிடுது. அந்த 6 மாசம் கழிச்சு இந்த மனுஷனோட நான் ட்ரக் ரெடி பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன்ல இருக்கும். அதை கொண்டு வந்து நீட்டும் போது அங்க இருக்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அப்படியே கட் பண்ண படத்தோட நாயகனான ஹனிருத் அப்படின்றவர்கிட்ட இந்த கதை நகர ஆரம்பிக்குது. அவர் ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா இருப்பாரு. பல பிரச்சனை வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் பயங்கரமா ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவரோட காதலி ஒரு பெரிய நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான ஷூட்டிங் எல்லாம் அங்க போய்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா இந்த சைடு அனிருத் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கனவு என்ன அப்படின்னா, ஒரு விண்டேஜ் கார் வாங்கணும். அந்த காரை எப்படியாவது நம்ம தேடி பிடிச்சிதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கார் கம்பெனிக்கு போறாரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் பேசி அந்த காருக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா ஹீரோயினான ஹெபா பட்டேல் அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க ஒரு பெரிய ஆடை நடிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல பிலிம் ஷூட்டிங் போகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது மறுபடியும் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த மனுஷன் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிக்கிறார். அது மூலமா தான் ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த ரைட்டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஹீரோ ரைட்டுன்னு சொன்னா லெஃப்ட் யூஸ் பண்ணுவார், லெஃப்ட்னு சொன்னா ரைட்டை யூஸ் பண்ணுவார். ஸோ எல்லா இடத்துலையுமே இதை மாற்றி பயன்படுத்தி பல பிரச்சனைகளை சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். டாக்டர் கிட்ட பேசி அவரை சில மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்ப அப்படியே கட் பண்ணா இவரோட காதலி ஷூட்டிங் முடிஞ்சு கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கார் ரிப்பேர் ஆயிடுது. என்ன பண்ணதுன்னு யோசிக்கிறாங்க. அனிருத்துக்கு போன் அடிக்கும் போது அவர் பேட்டரி வண்டி ஒன்று எடுத்து போக ஆரம்பிக்கிறது. அண்ட் போய்கிட்டே இருக்கும்போது தான் அந்த வண்டியும் நின்று போகுது. 2 பேரும் என்ன பண்ணதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கும்போது ஹெபா பட்டேல் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே கவனிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆச்சு பெருமா 2 பேருக்கு உதவ ஆரம்பிக்க இது மூலமா தான் முதல்ல ஹெபா பட்டேல சந்திக்கிறார் அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி வில்லன் கேங். ஸோ இவங்க கிட்ட இப்ப ட்ரக் எல்லாமே தயாராயிடுச்சு. ஆனா அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாப் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி ஹீரோவோட காதலி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க அசிஸ்டன்ட் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சீனை தப்பா அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதனால அங்க இருக்க டைரக்டரால பயங்கரமா திட்டு வாங்கப்படுறாங்க, சோகத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஹீரோவும் இவங்களை சமாதானப்படுத்தி இவங்களை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே ஒரு ரேண்டமான பர்சன் பயங்கரமா பெட்டிங் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு மறுபடியும் ஹெபா பட்டேல் கிட்ட போக ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஷூட்டிங் இல்ல அப்படின்றதுனால அவங்க மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ப்ரொடியூசர் உங்களை அழைக்கிறார் அப்படின்னு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. இவங்க வேகமா அங்க போகும்போது அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. பயங்கர கோபமா வெளியே வராங்க. உடனே மேனேஜருக்கு போன் பண்ணி இனிமேல் அந்த படத்துல நான் நடிக்க போறதா இல்ல, அவங்க கூட எந்த டீலா இருந்தாலும் சரி அது உடனடியா கேன்சல் பண்ணு அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த கேம்பிளிங் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மர்ம நபர் காமிச்சாங்க இல்லையா, அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாரு. அவர் கொலை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி போலீஸ் போக ஆரம்பிக்க அது மூலமா தான் இந்த மார்க்கெட்ல ஒரு புது வகையான ட்ரக் லான்ச் ஆயிருக்கு அப்படின்றது மக்கள் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ட்ரக் மூலமா ஒரு 3 சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். முதல் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கேம்பிளிங்ல பயங்கர ஈடுபாடு இருக்கும், தன்னை மீறி விளையாட ஆரம்பிப்பாங்க. 2வது குடிக்கிறாங்க இல்லையா, அது அந்த குடியோட வாசனை தெரியாததால அவங்க என்ன குடிக்கிறாங்க எவ்வளவு குடிக்கிறாங்க அப்படின்ற எதுவுமே அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. 3வது உணர்ச்சி, அவங்களோட உடம்புக்குள்ள காம உணர்ச்சிகள் அதிகமாயிடும், அதை கட்டுப்படுத்த முடியாத லெவலுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த 3த்தை மட்டும்தான் அந்த ட்ரக் தூண்டி விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட இந்த போலீஸ்காரங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதை கண்டுபிடிச்சு
பிடிச்சவங்களுக்கு இது மூலமா என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த ஊர்ல இதுக்கு சரியான பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னாலும் பல நாடுகள்ல கேசினோ அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அங்க இது 3 மட்டும்தான் பிரதானமா இருக்கு. ஸோ அதை எய்ம் பண்ணி இதை உருவாக்கி இருக்காங்க, இதை இங்க பழக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க. உடனடியா நாம இதை எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இந்த ட்ரக்கை உடனடியா தடுத்தாக்கணும் அப்படின்ற வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல வில்லன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் தான் ஒரு ப்ரொடியூசர் மூலமா ஹீரோயினை, அதாவது ஹெபா பட்டேலை அப்ரோச் பண்ணார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மனுஷன் போய் நான் காதலிக்கிறேன் அந்த மாதிரி பேசிடுறாடா அப்படின்ற மாதிரி ஆள் அனுப்பி விட அவர் போய் வேற லெவல்ல பேசிட்டு வந்திருப்பாப்ல. இதனால பயங்கர கடுப்பாய் எல்லா பேருமே போச்சுறான். உன்னெல்லாம் நம்பி ப்ரொடியூசர் ஆக்கணும் பாத்தியா, என்ன சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஹெபா பட்டேல் கிட்ட போக ஆரம்பிக்குது. நடந்த அந்த எல்லா விஷயங்களால ஹீரோவோட அந்த வேலை செய்யற ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்க உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவங்களுக்கு இவர் யார் என்ன அப்படிலாம் அடையாளம் தெரியல. ஆனா ஹீரோ ஏற்கனவே ஒரு வாட்டி சந்திச்சிருக்கா இல்லையா, இதனால அவங்க கிட்ட கம்பல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. போக போக அவங்களும் மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அந்த ப்ரொடியூசர் என்ன பேசினார் அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நீங்க படத்துல நடிச்சா மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் பணம் தர வேற இடத்துக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசினதால இவங்க கடுப்பாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு இங்க பெரிய பெரிய ஹீரோயின் ஆகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், என்ன காரியத்தை பண்ண சொன்னான் அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது இவர் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணி அவங்கள அனுப்பி வைக்கலாம், அதாவது வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பயங்கர போதையில இருக்காங்க. சரி வாங்க மேடம் நான் உங்களை டிராப் பண்றேன்னு வெளியே போக அப்பதான் இவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். இது நாள் வரைக்கும் விண்டேஜ் கார் அப்படின்ற மாதிரி பல வருஷமா தேடிக்கிட்டே இருந்த மனுஷனுக்கு இவங்களோட கார் தான் அந்த விண்டேஜ் கார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கேற்ற மாதிரி நீ என்னை வீட்டுல டிராப் பண்ண முடியுமான்னு கேட்க இவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அடிச்சதுரா ஜாக்பாட்னு சொல்லி 2 பேரும் அந்த கார்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது நிறைய விஷயங்கள் அவங்க பகிர்ந்துகிட்டே இருக்க இவர் எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு தலையாட்டிக்கிட்டே இந்த காரோட பேர் மேரியோ அப்படின்ற மாதிரி நான் வைக்கிறேன், இந்த காருக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி மனசு முழுக்க கார் மேல இருக்க ஆசையை கொட்டி தீத்துக்கிட்டே அவங்களை இறக்கி விடணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த சமயத்துலதான் என்னை சுத்தி இருக்க எல்லாருமே கேவலமான விஷயத்துக்காக என் கூட இருந்துகிட்டே இருந்தாங்க, நீ மட்டும்தான் என்கிட்ட என் கஷ்டத்தை கேட்டு என்னை ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிட்டா, அதனால உனக்கு நான் ஒரு விஷயத்த பண்ணலான் இருக்கேன், உனக்கு இந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, இந்த காரை நீயே எடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு இது கனவா நனவா அப்படின்றது புரியல. மேம் விளையாடல, உண்மையில இந்த கார் எனக்கு தானா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. மேம் இது நாள் வரைக்கும் நான் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாத்தையுமே காலையில உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன், அது நான் ஃபியூச்சர்ல நான் உங்களோட காரை எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அங்க இருந்து கிளம்ப போற வழியில இவரோட அப்பா அம்மா காதலி நண்பர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் போன் பண்ணி நான் ஹெபா பட்டேல் வச்சிருந்த விண்டேஜ் காரை வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பெருமை பேசிக்கிட்டு வீட்டுக்கு போக அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவருக்கு தூக்கமே வரல. அவ்வளவுதான், நம்ம காதலிக்கும் மேல அந்த விண்டேஜ் காரை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அது நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல மொத்த சேவையும் எடுத்துக்கிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்களோட வீட்டை தட்டலான்னு போக அவங்களுக்கு ஹீரோ யார் என்ன அப்படின்றது கூட ஞாபகம் இல்லை. மேம் நல்லா யோசிச்சு பாருங்க மேம், நான் கார் தர போறீங்க அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு என் சேவிங்ஸ் மொத்தத்தையும் நான் இதுல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், இப்போ வந்து காலை வர்றீங்களே மேம் அப்படி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க முதல்ல இக்னோர் பண்ணிட்டு போனாலும் அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள இருந்து அவசர அவசரமா ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றியா, இந்த காரை நீ ஏன் எடுத்துக்கோ, ஆனா ஒரு 2 மணி நேரம் மட்டும் இந்த கார்ல என் கூட வர முடியுமா, வேற கார் எதுவும் அவைலபிள் இல்ல, சோ புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ண முடியுமான்னு கேட்க அந்த மனுஷனுக்கு காரே கிடைக்க போகுது. ஒரு 2 மணி நேரம் இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இவர் கூட கார்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கார் போய்கிட்டே இருக்கும்போது இவங்களோட உடல்நிலையில பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. இவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா அவங்களுக்கும் இவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றதே தெரியாது. எனக்கு ரைட்டு போகணும்னு சொல்ல ஒரு லெப்ட திரும்பி போய்கிட்டே இருக்கு. அப்பதான் இவருக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லொகேஷன் ஒன்று ரிசீவ் ஆயிருக்கும். அந்த லொகேஷனுக்கு போனதோ நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன் அப்படின்ற மாதிரி கையில ஒரு பொருளை எடுத்துட்டு போறாங்க. வேகமா அதை கொடுத்துட்டு வெளியே வரும்போது அப்பதான் இன்னொரு ரிக்வெஸ்ட ஹீரோ கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ 2 மணி நேரம் சொன்ன இல்லையா, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, எனக்கு இன்னொரு 2 மணி நேரம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால அந்த மனுஷனும் சரி சொல்றீங்களே கூட வந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு வழி இல்லாம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க இன்னொரு பார்சல் எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தர் போய் சந்திக்கிறாங்க. ஆனா இவங்களோட கேட்ட நேரம் அந்த நபர் பட்டுன்னு உங்களோட பார்சல வாங்குறதா தெரியல, நீங்க ஹெபா பட்டேல் தானே, என்னோட கனவு கண்ணி நீங்க, நான் இங்க வீடியோ எடுக்கணும், அதாவது சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணணும்னு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நீங்க என் கூட வந்து டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்ற மாதிரி நிலைமை புரியாம அவங்கள வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கும்போது வெளியில இருக்க ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் சொல்லி ஒரு 4 எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள போக 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சோ
கடுப்பாக்குறாரு. ஹீரோயினை காப்பாத்தி அங்கிருந்து வெளியே கூட்டு போக இப்பதான் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க அன்னைக்கு நைட்டு தூங்குனாங்க இல்லையா, அப்போ ஒரு மர்ம நபர் இவங்களோட உடம்புக்குள்ள ஒரு ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ட்ரக் தான் பாப் மார்லி தயார் பண்ணார் இல்லையா, அந்த ட்ரக்ஸ். சோ அதனால இவங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்க. இவங்களோட வண்டிக்குள்ளேயும் நிறைய ட்ரக் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாங்க. போலீஸ் கிட்ட இவங்களால போக முடியாது. அண்ட் இவங்களோட உடம்புல அந்த ட்ரக் நீக்க முடியாது. அப்படி நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்டிடோட் தேவைப்படுது, அதாவது மாற்று மருந்து தேவைப்படுது. அந்த மருந்து அந்த ஜாரா கிட்ட தான் இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஜாரா தான் இது நேரம் வரைக்கும் ஃபோன் பண்ணி இவங்களை கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொன்ன இடத்துக்குலாம் போய் நீ பார்சலை கொடுத்த அப்படின்னா உனக்கான மாற்று மருந்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இவ்வளவு நேரம் சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கார்ல இருந்து ஒருத்தர் எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிளிங்ல எல்லாம் நிறைய ஈடுபடுவாரு. மக்கள் துரத்துறாங்க அப்படின்றதுக்காக தெரியாதனமா இவங்களோட கார்ல ஏறினதால இப்போ இவரும் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் உயிரை காப்பாத்திக்கணும்னு வந்தா இங்கதான் என் உண்மையான உயிரை போகும் போல இருக்கு, என்னை விட்டுடுங்கயா அப்படின்னு மாதிரி தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணேன். ஆனா வில்லனோட கேங்குக்கு இவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால 3 பேர்ல ஒருத்தர் காணாம போய் ஒருத்தர் குறைஞ்சு போனாலும் சரி உங்க 3 பேரையுமே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி 3 பேரையுமே இந்த வேலைகளை பண்ண வைக்கிறாங்க. ஆனா அது கூடவே ஹீரோக்கு இந்த கார் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, காரால இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த பார்சல் எல்லாத்தையும் டெலிவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனைகள். அதே சமயத்துல ஹீரோக்கும் காருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது ஒரு சில பிளாஷ்பேக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது பஸ்ஸை விட்டுட்டாரு, அதாவது ஸ்கூல் பஸ்ஸை விட்டுட்டாரு. இதனால ஒரு விண்டேஜ் காரை லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷனும் கார்ல கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஹீரோ ஒரு சாணியை மிதிச்சிட்டு கார்ல ஏறிட்டார் அப்படின்ற மாதிரி விஷயம் அந்த டிரைவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோபத்தோட இவரை இறக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருக்க அன்னைக்கு நான் முடிவு பண்ண சொந்தமா கார் வாங்கணும், என்ன மிதிச்சுக்கிட்டு ஏறினாலும் யாரும் என்னை திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அதுக்காக தான் இந்த விண்டேஜ் காரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்ட பாக்கி இவ்வளோ ஒரு கேவலமான பிளாஷ்பேக்கை நான் எங்கேயும் கேட்டது இல்லடா, இதுக்காக நீ எமோஷன்ஸ் வேற ஆகிறியாடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அடுத்த இடத்துக்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப இந்த கேப்ல ஹீரோவோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்கள கன் பாயிண்ட்ல ஜோராவோட டீம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோவும் தப்பிக்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாரு. அது இங்க ஒரு பார்சலா பிரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்களோட உணர்ச்சிகள், அதாவது ஹெபாவோட உணர்ச்சிகள் தூண்டப்படுது. கேம்பிளிங் நண்பர் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவர் மூலமா இந்த கேம்பிளிங் எப்படி ஆடணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கு. இன்னொன்னு காம உணர்ச்சி, அதை கட்டுப்படுத்த முடியாம ஹீரோ கிட்ட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு பல ட்ராக் போய்கிட்டே இருக்கும்போது கடைசியா ஒரு நபர்கிட்ட டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லொகேஷன் வர ஆரம்பிக்குது. ஜோரா போன் பண்ணி நீங்க ரைட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த வாட்டி ஹீரோ எக்கு தப்பா போய் கரெக்டா ரைட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ரைட்டுனா ஒரு லெப்ட் தான் சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி லெப்ட் திரும்பி போக வேற ஒரு அட்ரஸ்க்கு போயிடுறாங்க. ஆனா அந்த அட்ரஸ்ல போய் டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அங்க வாங்கணும்னு வந்த நபர் ஹெபா பட்டேலை பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறார். அளவு கடந்த சந்தோஷத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் இருக்கு. பாப் மல்லியோட எதிரியா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க குலாம் அக்தர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் தான் இந்த மனுஷன் அப்படின்றது ஒரு எக்கு தப்பா வந்து மாட்டிக்கினார் அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. அப்படியே கற்பனா ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அப்படி இந்த 2 டானுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்றது. ஸோ சின்ன வயசுல டிவி பாக்குறாங்க, அங்க இருக்க ஹீரோயினை பார்த்ததும் பிடிச்சி போயிடுது. அந்த ஹீரோயின் எனக்கு தாண்டா உனக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி சண்டை போட கடைசியில நம்ம பெரியவனானது முடிவு பண்ணிக்கலான்னு விட்டுடுறாங்க. அந்த ஹீரோயின் இறந்து போக இன்னொரு ஹீரோயினை பாக்குறானுங்க, அதே மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படிப்படியா அவள் வந்து டான் ஆயிடுறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் ஹெபா பட்டேலோட படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவ எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்ற ஒரு போட்டி. இந்த போட்டியில தான் யார் அவங்களை கரெக்ட் பண்றான்னு பாத்துக்கலாமாடா அப்படின்ற மாதிரி 2 நண்பர்கள் பரம எதிரி ஆயிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு முக்கியமான பிளாஷ்பேக் போய் முடியும் போது இந்த விஷயம் பாப் மல்லி இருக்கா இல்லையா, அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோவை இங்க 2 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான வழி இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணி இந்த 2 டானையும் ஒன்னா சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாரு. அங்க இருந்து ஹெபா பட்டேலை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு, அதாவது பாப் மல்லி இருக்கா இல்லையா, அங்க கொடுத்துட்டு உங்களோட காதலி உங்களுக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு பேச்சு போட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவரோட எதிரி அந்த குலாம் அக்தர் உள்ள என்டர் ஆயிட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். கன் எடுத்து 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் வர சத்தம் கேட்க ஆரம்பிக்கிட்டு குழம்பி போறாங்க. இந்த வேலையை யார் பார்த்திருப்பா, எதுக்காகடா பார்த்திருப்பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது படத்தோட ஹீரோ அனிருத் இருக்கா இல்லையா, அவர் தான் இந்த வேலையை பார்த்தாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவர் ஹெபா பட்டேல் காரை கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொன்னது வீட்டுக்கு போய் தூங்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்போ மழை வர மாதிரி சத்தம் கேட்டதால காருக்கு என்னமோ ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல ஹெபா பட்டேலோட வீட்டுக்கு போறாரு. காரை ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு மர்ம நபர் உள்ள போய் அவங்களோட உடம்புக்குள்ள ஒரு ஊசியை இன்ஜெக்ட் பண்றதை கவனிக்கிறாரு. உடனே இவங்களோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க இது பின்னாடி
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அவங்க கூடவே டிராவல் பண்ணு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ போலீஸ் இவங்க போன எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க, இவங்க பார்சல் கொடுத்த எல்லாரையுமே கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால அங்க இருக்க ஒட்டுமொத்த கேங்ஸ்டர் டீமும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்குது ஹெபா பட்டேல் தான், அவளை அடையணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனைக்குள்ள போயிடும். நம்ம இந்த சிக்கல்ல சிக்கிக்கிட்டோம், அவளை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்ணை கொண்டு போக பாப் மர்லியோட கூடவே இருக்காங்க இல்லையா சோரா, அவங்க இதை தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாப் மர்லியை பிடிக்கும். ஆனா அந்த மனுஷன் ஹெபா பட்டேல் அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தா இல்லையா, இதனால கோபத்தோட வழிபாடா இங்க நடக்க ஆரம்பிக்குது. அது இன்னொரு நபர் உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறார். அது யார் அப்படின்னா அந்த பெட்டிங்ல ஈடுபட்ட ஒரு நபர்னு சொன்ன இல்லையா அவர். ஸோ அவரோட தம்பியை யாரோ ஒருத்தவங்க பயங்கரமா பெட்டிங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சாகடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைப்புல தான் அவர் இந்த டீம்ல சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. போக போக தான் அது ஒரு ட்ரக்கோட வெளிப்பாடு அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு காரணமானவங்களை சும்மா விட முடியுமா அப்படின்னு மாதிரி அவர் ஒரு பக்கம் கண் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாரு. ஒட்டுமொத்த கேங்ஸ்டர் டீமும் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வராங்க. இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாருமே நாங்க குறிச்சிட்டோம். இதுக்கு உதவுனது அடிகையான ஹெபா பட்டேல் அப்படின்றவங்களும் அவங்களோட உதவியாளரான அனிருத் தான் அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரலா அனிருத் தன் ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா அந்த பார்சல் எல்லாத்தையும் டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அனிருத்தோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க வேற ஒரு நபர், அதாவது அவங்களோட டைரக்டர் கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதனால காதலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வெறுத்து போய் சோகத்தில் இருக்கும்போது ஹெபா தான் அவரை சமாதானப்படுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் உதயமாகுது அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.